පාස්කු ඉරිදා ප්‍රහාරය පිළිබඳ உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் ஜனாதிபதி ஆணைக்குழு அறிக்கையாக வழங்கப்பட்டுள்ளதை அடிப்படையாக கொண்டு 2021 பிப்ரவரி 22ஆம் தேதி அமைச்சரவை தீர்மானத்துக்கு அமைய உரிய அறிக்கையை பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தற்போது சட்டமா அதிபரினால் இது தொடர்பில் விசாரணை ஆணைக்குழுவின் அறிக்கை ஆராயப்பட்டு வரும் நிலையில் அதன் அடிப்படையில் சட்டமா அதிபரினால் வழங்கப்படும் இறுதி பரிந்துரையை அடிப்படையாக கொண்டு முன்னெடுக்க வேண்டிய சகல நடவடிக்கைகளையும் மேற்கொள்ள தற்போதைய அரசாங்கம் எவ்வித அச்சமுமின்றி செயற்படும். அத்தோடு உயிர்த்த ஞாயிறு தின தாக்குதல் தொடர்பில் இதுவரை நியமிக்கப்பட்டுள்ள விசாரணை குழுக்கள் ஜனாதிபதி ஆணைக்குழு என்பவற்றின் பரிந்துரைகளை சட்டமாதிபரின் ஆலோசனைக்கமைய உரிய முறையில் நடைமுறைப்படுத்த எதிர்பார்க்கின்றோம். நீங்கள் கூறுவது சரி. நாம் பழைய காயத்தை மீள ஆராய்கின்றோம். நல்லாட்சி அரசாங்கத்தின் பிரதிநிதித்துவத்தின் போது சில சந்தர்ப்பத்தில் பாதிக்கப்பட்ட தரப்புகளின் பிரதிநிதியாக இதனை மீள தோண்ட தேவையில்லை. எனினும் உண்மையாக பொறுப்பு கூற வேண்டியவர்கள் யார் என்பதை நீங்கள் உள்ளிட்ட பல தரப்புகள் பல அரசாங்கங்கள் குறிப்பிட்டன. கடந்த வியாழக்கிழமை இறுதியாக இடம்பெற்ற விவாதத்தின் போதும் பல்வேறு விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. பிரதமர் அவர்களே, உங்கள் அரசாங்கத்தில் உள்ள பிரதி அமைச்சர் அருண் ஜெயசேகர சாரா தொடர்பில் கருத்துக்களை வெளியிடும் போது யார் அவரை அழைத்துச் சென்றது? அதன் போது அவர் இருந்ததாகவும் அது தொடர்பில் தெரியும் என்ற அடிப்படையில் அரச புலனாய்வு சேவையின் சில அதிகாரிகளை குறிப்பிட்டார். அதனை உறுதிப்படுத்தும் வகையில் உங்களது ஜனாதிபதி அவர்கள் அரசு அதிகாரிகளை விசாரணைக்குட்படுத்த வேண்டும் என கர்தினாலிடம் குறிப்பிடுகின்றார். இதற்கிடையில் ஏதோ மறைமுகமான விடயம் ஒன்று உள்ளது என்று எங்களுக்கு புலப்படுகிறது. உயிர்த்த ஞாயிறு விடயம் தொடர்பில் ஜனாதிபதியும் பிரதி அமைச்சரும் குறிப்பிடும் விடயத்தை சோதனையிடும் போது வெளிப்படைத்தன்மையாக குறித்த விசாரணை இடம்பெறும் என்பதை உங்களால் கூற முடியுமா? நாம் தெளிவாக இந்த விசாரணையை முன்னெடுப்போம். தப்பிச் செல்வதற்கும் ஓடுவதற்கும் எந்த தேவையும் நமக்கு இல்லை. தப்பிச் சென்ற வரலாறு தான் உள்ளது. அதனை மாற்றி அமைத்தது எங்களது அரசாங்கம். அதனூடாகத்தான் புதிய விடயங்கள் வெளிப்படுத்தப்பட்டன. புதிய விடயங்கள் பாராளுமன்றத்துக்கு அறிவிக்கப்பட்டுள்ளன. வெளிப்படைத்தன்மையுடன் இந்த விசாரணை இடம்பெறுகிறது. விசாரணைக்கு தேவையான சகல நடவடிக்கைகளும் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. அதனையும் நாங்கள் மக்களுக்கு தெளிவுபடுத்துகின்றோம். தேசிய மக்கள் சக்தி அரசாங்கத்துக்கு இதில் மூடி மறைப்பதற்கு ஒன்றும் இல்லை. கண்டறியப்படும் விடயங்களை உரிய நேரத்தில் நாம் வெளிப்படுத்துகின்றோம்.